இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு சார்? 0 0 தான் தம்பி. அது அட்டர் ஃப்ளாப்பா சார்? அட்டர் ஃப்ளாப். 0க்கு மேல என்னால ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்தியன் 2க்கு எப்படி கொடுத்தோனோ 0 அதே மாதிரி தான். படத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். வேற டைரக்டர் வச்சு பண்ணினா அவர் 50வது படம். ராயன் படம் பொறுத்த அளவுக்கு தனுஷ் சார் ரசிகர்கள், சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம். சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து ராயன் படத்தில். ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவர் பண்ண மாதிரி, அவர் கொலை பண்ற மாதிரி, வெட்டுறது குத்துறது அவர் நீ ஓன் ஸ்டைல்ல நீ பண்ணு. என்ன சொல்றீங்க? இப்போ அசுரன் ஒரு படத்துல மல்டர் பண்றது வைக்கலாம், நீங்க எப்படி பண்ணீங்க அதே மாதிரி பண்ணிட்டு போங்க. அசுரன் நல்ல படம். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க ஜெயிலர் அப்படியே கொஞ்சம் வருது, புதுப்பேட்டை வருது, வட சென்னை வருது, இந்த மாதிரி தான் சொல்லலாம். எல்லா படமும் இருக்கு. இந்த படம் ஒழுங்கா வரல, கதை சரியில்லை. ராயன் படத்தை சார் வந்து ரஜினி சாரை ரீப்ளேஸ் பண்ணுவாரா சார்? அவரோட இடத்துக்கு பிடிப்பாரா சார்? கடுகு இருக்கு பார்த்தீங்களா, கடுகோட கடுகு அளவோட ரஜினி சார் இடத்த இவர் பிடிக்கவே முடியாது. தோல்விதான், தோல்விதான், கண்டிப்பா தோல்விதான். இவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ அவர் பையன் யாரு, அவர் பையன் வேணா நான் தனுஷ் மாதிரி வரலாம், எங்கள் தாத்தா மாதிரி வரலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி தனுஷ் ட்ரை பண்ணாருன்னா அது இவரை மாதிரி முட்டால் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரும் வர முடியாது. உலகநாயகன் மாதிரி யாரும் வர முடியாது, விஜய் மாதிரி யாரும் வர முடியாது, அஜித் மாதிரி யாரும் வர முடியாது. அவங்க தான். உங்களுக்குன்னு ஒரு பேட்டனை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருதோ அது நீங்கள் போங்க. இந்த கோயிஸ் கார்டனில் ரஜினி சார் வீட வேடிக்கை பார்த்து போனவர் தனுஷ். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டில் உள்ள உட்கார வச்சு 2 பையனை. அப்போ இந்த நேரங்களில் உங்களுக்கு டைவர்ஸு சண்டை எல்லாம் தேவையாது. அவ்வளோதான் நாலேஜ் சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள ஆள் எப்படி ஒரு படம் டைரக்ஷன் பண்ண முடியும்? இதுதான் இந்த பாயிண்டாப்புக்கு நான் வரேன். புரியுது. குடும்ப கதை நமக்கு தேவையில்லை நம்ம சொன்னாலும் ஒரு உதாரணம் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கு. ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஜெனினான ஒரு ஆள். அப்போ அவங்க பொண்ணை கொடுத்து வீட்டை நீ வேடிக்கை 16 வயசுல அவர் வீட்டை நீ வேடிக்கை பார்க்க போனவனுக்கு அவர் மகளை கொடுத்து வீட்டில் உள்ள உட்கார வச்சு அமைதிப்பட சத்யராஜ் உடைய கேரக்டர் தான் அவர் வாங்கிடுவார். அந்த அரண்மனையை வாங்கி 2வது எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி அமைதிப்படவங்களாம் பார்த்துருப்பாங்க. புரியுது. அப்போ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஒய்ஃபு தானே, ஏன்னா அவங்க தலைவருடைய பொண்ணு தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போ. கரெக்டு தான். என்றைக்குமே பழசை நம்ம மறக்கூடாது. அப்போ அவ்வளோதான் நாலேஜ். அப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி இந்த மைண்ட் ஆப்புக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சிருக்கிறார் இன்னைக்கு வந்து ராயன் படத்தில். ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவர் பண்ண மாதிரி, அவர் கொலை பண்ற மாதிரி, வெட்டுறது குத்துறது அவர் நீ ஓன் ஸ்டைல்ல நீ பண்ணு. என்ன சொல்றீங்க? இப்போ அசுரன் ஒரு படத்துல மல்டர் பண்றது வைக்கலாம், நீங்க எப்படி பண்ணீங்க அதே மாதிரி பண்ணிட்டு போங்க. அசுரன் நல்ல படம். கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க ஜெயிலர் அப்படியே கொஞ்சம் வருது, புதுப்பேட்டை வருது, வட சென்னை வருது, இந்த மாதிரி தான் சொல்லலாம். எல்லா படமும் இருக்கு. இந்த படம் ஒழுங்கா வரல, கதை சரியில்லை. ராயன் படத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான். அதனால திறமை உங்களுக்கு என்ன இருக்கு அதை தெரிஞ்சுட்டு நீங்க அதுல வந்து முன்னாடி போறது தப்பே கிடையாது. ஓகே சார். இப்போ தனுஷ் சார் வந்து ரஜினி சாரை ரீப்ளேஸ் பண்ணுவாரா சார்? அவரோட இடத்துக்கு பிடிப்பாரா சார்? கடுகு இருக்கு பார்த்தீங்களா, கடுகோட கடுகு அளவோட ரஜினி சார் இடத்த இவர் பிடிக்கவே முடியாது. தோல்விதான், கண்டிப்பா தோல்விதான். இவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ அவர் பையன் யாரு, அவர் பையன் வேணா நான் தனுஷ் மாதிரி வரலாம், எங்கள் தாத்தா மாதிரி வரலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி தனுஷ் ட்ரை பண்ணாருன்னா அது இவரை மாதிரி முட்டால் வேற யாரும் இருக்க முடியாது. ஒரே சூப்பர் ஸ்டார் தாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரும் வர முடியாது, உலகநாயகன் மாதிரி யாரும் வர முடியாது, விஜய் மாதிரி யாரும் வர முடியாது, அஜித் மாதிரி யாரும் வர முடியாது. அவங்க தான். உங்களுக்குன்னு ஒரு பேட்டனை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வருதோ அது நீங்கள் போங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகே சார். இதான் ஒரு அன்பான வேண்டும். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ சார்? 0 தான் தம்பி. அது அட்டர் ஃப்ளாப்பா சார்? அட்டர் ஃப்ளாப். 0க்கு மேலே என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்தியன் 2க்கு எப்படி கொடுத்தோனோ 0 அதே மாதிரி தான். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான் தம்பி, நான் தான் இவ்வளோ சொல்லியாச்சு. ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். வேறு டைரக்டர் வச்சு பண்ணினா அவர் 50வது படம். ராயன் படம் பொறுத்த அளவுக்கு தனுஷ் சார் ரசிகர்கள், சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். கோகிகுமார்னு அவர் தனுஷ் அப்படியே ஒரு கஸ்ட்ரோலுக்கு வருவார். அதாவது அது பெருசாக கிட்டுன்னு நான் சொல்ல முடியாது. வணக்கம் சென்னையெல்லாம் ஒரு படமா அது. சரி, லால் சலாம் ஒரு படமா? கரெக்ட். நான் சொல்கிறேன். அப்போ அவளை பார்த்து தான் நான் டைரக்ஷனாக வரேன். நான் இதோட பெரிய கேவலம் என்ன இருக்குது? அவர் தான் சொல்ல, நாங்கள் வந்து டைரக்டர் ஃபேமிலி அப்படின்னா அது சொன்னது யாருன்னா அவங்க அப்பா கஸ்தூரிராஜ் அவரை சொல்லியிருக்காரு, செல்வராவன் சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டர் ஃபேமிலி
அப்போ அந்த இடத்துல இவர் வர முடியாது. நாலேஜ் இல்லை தம்பி. அதாவது ஒரு நாலேஜ் உள்ளவன் நல்ல கதை சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாலேஜ் இல்லைங்கிறது இதில் நல்லா தெரியும். 16 வயசில் ஒரு ஃப்ரெண்டோட போய்ஸ் கார்டனில் வந்து வீடை பார்க்க போகிறேன். சூப்பர் ஸ்டார் வீடை பார்க்க போகிறேன்ட்டு போகிறேன். இந்த சைடு பார்த்தா சூப்பர் ஸ்டார் வீடு, இந்த சைடு ஜெயலலிதா வீடு. அப்போ அமைதி படையில் ஒரு சின்ன சீன் சொல்கிறேன். அமாவாசை ஒரு கேரக்டர். சத்யராஜ் தேங்காய் பறக்கிட்டு இருப்பார். மணிவண்ண படம் பார்த்தீங்களா? அமைதி படம் சரியான படம் பார்க்குறேன். அப்போ பிச்சை எடுத்துட்டு இருப்பாப்ல யாரு? சத்யராஜ். அடுத்தால மினிஸ்டர் எம்எல்ஏ ஆகி பெரிய லெவலில் சரியான படம் அது. நான் ரெண்டாவது, அதாவது மேட்னி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்த படம் அது அமைதி படம். அதுக்கப்புறம் சர்தார் படம் பார்த்தேன். அந்த அளவுக்கு என்னை இன்வால்வ் ஆன படம். அதில் ஒரு டைலாக் வரும். பிச்சை எடுத்துட்டு இருப்பாப்ல மணிவண்ணா எம்எல்ஏ எம்எல்ஏ ஆளு கேண்டிடேட் கிடைக்காம சுற்றிட்டு இருப்பாப்ல. அப்போ பிச்சை வச்சோ, அது நாய் சட்டை பனி நீலாம் பிஞ்சு இருக்கும். பெரிய அரமனை பின்னாடி இருக்கும். நல்ல வசனங்கள்லாம் பேசுவார். வச்சு சத்யராஜ் பேசிகிட்டு இருப்பாப்ல. உனக்கு என்ன ஆசை? இந்த அரமனையை விலைக்கு வாங்கணும். இந்த அரமனையை உள்ளே சுற்றி பார்த்துட்டு வாடா. சரிங்களாண்டா, நீயே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இவரை கூட சேர்த்து அவர் எம்எல்ஏ ஆக்கிடுவாப்ல. இந்த டைலாக் தான் போய்ஸ் கார்டனில் ரஜினி சார் வீட வேடிக்கை பார்த்து போனவர் தனுஷ். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டில் உள்ள உட்கார வச்சு 2 பையனை. அப்போ இந்த நேரங்களில் உங்களுக்கு டைவர்ஸு சண்டைகள்லாம் தேவையாது. அவ்வளோதான் நாலேஜ் சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள ஆள் எப்படி ஒரு படம் டைரக்ஷன் பண்ண முடியும்? இதுதான் எந்த பாயிண்டாப்புக்கு நான் வரேன். புரியுது. குடும்ப கதை நமக்கு தேவையில்லை நம்ம சொன்னாலும் ஒரு உதாரணம் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கும். ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஜெனினான ஒரு ஆள். அப்போ அவங்க பொண்ணை கொடுத்து வீட்டை நீ வேடிக்கை 16 வயசில் அவர் வீட்டை நீ வேடிக்கை பார்க்க போனவனுக்கு அவர் மகளை கொடுத்து வீட்டில் உள்ள உட்கார வச்சு அமைதிப்பட சத்யராஜ் உடைய கேரக்டர் தான் அவர் வாங்கிடுவார். அந்த அரமனையை வாங்கி 2வது எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி அமைதிப்படவங்களாம் பார்த்துருப்பாங்க. புரியுது. அப்போ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஒய்ஃபு தானே, ஏன்னா அவங்க தலைவருடைய பொண்ணு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. கரெக்டு தான். என்றைக்குமே பழசை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ அவ்வளோதான் நாலேஜ். அப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி இந்த மைண்ட் ஆப்புக்கு நான் வரேன். அவர் சொன்னது தான். வீட்டை போய் எட்டி பார்க்க போனால் வச்ச போனேன். இப்போ டைவர்ஷன் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்கல்ல, 2 பையன் அழகாக இருக்காப்ல. சரி, இப்போ அவர் டைரக்ஷன் பண்ணி அவங்க ஒய்ஃப் தான் ஒரு மெயின் காரணம்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. லால் சலாம் வந்து அவங்க ஒய்ஃப் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ மட்டும் தான் டைரக்ஷன் பண்ணுவியா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுறாங்க. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஏதோ அப்பா வாய்ப்பு கொடுத்துருக்குது. அது வந்து லைக்கா உள்ள வந்து மாட்டினாங்க. இவர் வந்து சன் டிவி உள்ள வந்து மாட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா டைரக்ஷன் பண்ணனால நான் டைரக்ஷன் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சன் டிவி நான் கதையெல்லாம் கேட்டு தானே அவங்க பண்ணியிருக்கணும். அவங்க என்ன மைண்டில் வச்சு, ஏன்னா ஜெயிலர் நல்ல வருமானம் வந்தது, சரி பரவாயில்ல கூலி ஒன்று போயிட்டு இருக்குது, மருமனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். கதையெல்லாம் கேட்டு அவங்க ஏதோ ஒன்று போகிறான். சரி, ரஜினி சார் லிங்க்ல வேணுன்றனால ஆமாம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தா இவரே ப்ரொடியூஸ் பண்ணலாமே. ஏன்னா காலா படம் இவங்க தானே தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே. அவங்க பொண்ணையும் பார்த்து நான் கேட்குறேன். லால் சலாம் அவங்க அப்பாவே நீங்கள் பண்ண சொல்ல வேண்டியதானே, ஏன் லைக்காட்ட போனீங்க? இது என்னன்னா இது எல்லாமே ஒரு வகையான திருட்டு தம்பி. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புல்லட்ல போயிட்டு இருக்கான், செயின் அத்துட்டு போறான். எவ்வளவு பெரிய திருட்டு கண்ணுக்கு தெரியுது. அப்ப இது வந்து வெளியில தெரியல. திருட்டு தான் தம்பி. ஓப்பனா நான் சொல்றேன். நீங்க எப்படி லால் சலாம் படம் நீங்க லைக்கா போய் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதானே. புரியுது. பாபாவுக்கு அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறார் ரஜினிகாந்த். சரிங்க, அப்போ நீங்க பொண்ணை வீட்டு வேலையை பார்த்து 2 பையனை பார்த்துட்டு வீட்டில் உட்கார வைக்கணும். இவர் தனுஷாருக்கு வரேன், அப்படியே ரயன் படத்துக்கு வரேன், நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற, ஹாலிவுட்டுக்கு போகிற, அங்கே போகிற. அப்போ எதுக்கு உனக்கு இந்த டைரக்ஷன் பண்ணணும்? அது நீ பணத்தை போட்டு காலா படம் மாதிரி நீ பண்ணு, ஏன் சன் டிவிட்டு போகிற? அதே ஒரு ஒய்ஃபை பழிவாங்க தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இது ஒரு வகை திட்டு தானே சார். இன்னைக்கு படம் ஓடலையே, அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. லால் சலாம் ஓடலையே. லால் சலாம் ரஜினி சார் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? லால் சலாம் படத்துக்கு 40 கோடி ரூபா வாங்கியிருக்கிறார், வெறும் 6 நாள். அப்போ இது ஒரு வகையான திட்டு தானே. இன்னைக்கு ரோட்ல போறான் தம்பி, செயின் அத்துட்டு போறான், ஓடிட்டு அவனை போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சு அடைச்சி. அப்ப இது என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. இன்டைரக்டா இது ஒரு திருட்டு தான். இதுதான் நான் ஓப்பனா சொல்றேன். கதை இல்லாத கதைக்கு காசு ஏன் கொடுக்குறேன்? ஏன் லால் சலாம் நீங்களே பண்ணிருக்க வேண்டியதானே? ரயன் படம் நீங்களே உங்க இது காலா படம் மாதிரி உங்க கம்பெனில பண்ணிருக்க வேண்டியதானே? தனுஷ் படம் ஓடாதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணல. எந்த ப்ரொடியூசருமே முன்னால வரலையே. இது ஒரு வகையான இதெல்லாம் கொஞ்சம் தகர்க்கணும். ஏன் நம்ம இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிறோன்னா, சினிமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு தம்பி. அதனால நல்ல கதையில எடுங்க. தனுஷாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், படம் நம்ம டைரக்ஷன் பண்ணாதீங்க, நடிங்க.
உங்கள் ஒய்ஃப்கிட்டே அட்வைஸ் பண்ணுங்க முடிஞ்சா. நீங்கள் பேசலைன்னா உங்கள் பையன் மூலயமா தூது போங்க. டேரக்ஷன்லாம் வேண்டாம், அதுக்கெலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அவங்க அண்ணன் செல்வராகலாம் எவ்வளோ விட்டு கொடுத்த ஆளு, ஏன்னா வெற்றிமாறன் எவ்வளோ விட்டு கொடுத்த ஆளு. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களாலே இப்போ நல்ல படங்கள் பண்ண முடியல. அப்படிங்கும் போது டேரக்டருங்க வந்து ஒரு புனிதமான தொழில். நல்ல கதையை செலக்ட் பண்ணி நடிங்க. இதுதான் தனுஷார் ரசிகர்கள் சார்பாக, சினிமா ரசிகர்கள் சார்பாக, சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளராக, சமூக ஆர்வலராக ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.